ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பாருங்கள், ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் என்னன்றது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க கிட்ட போகலாமா? கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. சென்னையில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பிளேஸுன்றதை உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு சிட்டி இல்லைங்களா? அதாவது சென்னை மெரினா பீச்சாண்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்காட்சிக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டதுனால நாங்கள் வெளியில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். இது பொருட்காட்சி 1 மணிக்கு தாங்க திறப்பாங்க. நாங்கள் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். பாருங்கள், திருவள்ளுவர் சிலை எவ்வளவு சூப்பராக நீட்டாக தத்ரூபணமான ஒரு சிலை தாங்க இங்கே இருக்குது. இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன், பாருங்கள். இது டிக்கெட் கவுண்டரு இன்னும் திறக்கலை. எவ்வளோ டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்கள். இது என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற வழி. அதாவது பொருட்காட்சிக்கு உள்ளே போகிற இங்கே தான் நம்ம டிக்கெட்லாம் கொடுத்துட்டு உள்ளே போகும். இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த இடத்துக்கு போயிருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஒரிஜினல் சவுண்டு அப்படியே போட்டிருக்கேங்க. வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா தர்பூசணி எல்லாம் பழங்களும் விற்கக்கூடிய வெள்ளரிக்காய் எல்லாமே விற்கும். அது டிக்கெட் கவுண்டர். இது என்ட்ரன்ஸ் போகிற வழி. இது அவுட்டிங்கில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. நிறைய பார்ட்டுகள் போகும் அப்படின்றதுனால இது செகண்ட் பார்ட்டு தான். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு ஷார்ட் போட்டுட்டேன். அந்த ஷார்ட்டை போயிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செகண்ட் பார்ட்டு. பாருங்கள், சென்னை சிட்டியுடைய சென்டரில் நின்று உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கெலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இல்லைங்களா? ஏன்னா நிறைய முறை பார்த்துட்டோம். வேறு ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்டு கேட்கணுன்றதுனால தான் நான் அப்பப்போ பேசுகிறேன். நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோங்க, நிறைய முறை போயிருக்கோம். ஸோ இந்த முறை நான் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம்.